கடகராசி நேயர்களே, கடந்த 5 வருடங்களாகவே படாத துன்பம் கிடையாது. பட்ட கஷ்டங்கள் தலையணைக்கு தான் தெரியும். ஏன்னா, அவங்க கண்ணீர் விட்டு அழுத நாட்கள் ஏராளம். அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடியது வெளிப்படையா யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டாங்க. அதே சமயத்துல வெளியில பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா, அவர்களுக்குள்ள இருக்கிறது தெரியும். அவங்களுக்கு இருக்கிற வேதனைகள் இது மாதிரியானது. ஆனா, இனி வரக்கூடிய இந்த 2026 உண்மையாலுமே புது பொலிவோட, புத்துணர்ச்சியோட சிறப்பா ஜொலிக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா, அவர்கள் எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த 2026 அவர்கள் இருக்கும். அதாவது ஜென்மத்தில் குரு இருந்தால் வனவாச வாழ்க்கை. ராமர் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது தான் வனவாச வாழ்க்கை போனார். அப்படின்னா அச்சோ வனவாச வாழ்க்கையா ஏற்கனவே அஷ்டமச்சனை கண்டகச்சனைன்னு நான் பட்டுட்டேங்களே, இப்போ திரும்பவும் இது மாதிரியானதை இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடம் சிறப்புன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். தூங்க விடாமல் உங்கள் கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். ஏன்னா வீட்டில் விசேஷங்கள், குழந்தைகளால் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதே சமயத்தில் பாக்கியங்கள்லாம் என்னென்ன பாக்கியம் எங்களுக்கு கடவுள் கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறாரோ அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டங்கள்லாம் இருக்கும். நல்ல சிறப்பான ஒரு ஆண்டு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய லைஃப்பை ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த 2026.